ஆலயம் வருகின்றோம் ஆண்டவரே, அற்கொடைகள் பெறுகின்றோம் ஆண்டவரே. ஆலயம் வருகின்றோம் ஆண்டவரே, அற்கொடைகள் பெறுகின்றோம் ஆண்டவரே. வார்த்தையை பகிர்ந்திட, திரு உணவினில் கலந்திட, புது உணர்வுடன் வருகின்றோம். ஆலயம் வருகின்றோம் ஆண்டவரே, அற்கொடைகள் பெறுகின்றோம் ஆண்டவரே. அனுதினம் தொழவும் அருளினை பெறவும் உம்மை அழைத்தே, அன்பனாய் நாமும் அன்பனாய் நீயும் பலியினில் இணைந்திட. அனுதினம் தொழவும் அருளினை பெறவும் உம்மை அழைத்தே, அன்பனாய் நாமும் அன்பனாய் நீயும் பலியினில் இணைந்திட. வரும் காலம் காலம் பொது வாழ்வும் அமதாகும். மகிழ்வுடனும் பணி செய்வோம், மகிழ்வுடனும் பணி செய்வோம். ஆலயம் வருகின்றோம் ஆண்டவரே, அற்கொடைகள் பெறுகின்றோம் ஆண்டவரே. ஆலயம் வருகின்றோம் ஆண்டவரே, அற்கொடைகள் பெறுகின்றோம் ஆண்டவரே. வளமும் அன்பும் நீதியும் பகிர்ந்திட அழைத்தேன், நறிந்தோர் வாழ்வில் வலிமையாய் விளங்கவும் பணித்தேன். வாழ்வும் வளமும் அன்பும் நீதியும் பகிர்ந்திட அழைத்தேன், நறிந்தோர் வாழ்வில் வலிமையாய் விளங்கவும் பணித்தேன். விடை தேடும் வாழ்வில் வார்த்தை வழியாகும். நிறைவாயும் படி செல்வோம், நிறைவாயும் படி செல்வோம். ஆலயம் வருகின்றோம் ஆண்டவரே, அற்கொடைகள் பெறுகின்றோம் ஆண்டவரே. ஆலயம் வருகின்றோம் ஆண்டவரே, அற்கொடைகள் பெறுகின்றோம் ஆண்டவரே. இவ்விளம் காலை வேளையிலே ஆண்டவரின் திருப்பீடம் தேடி வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வரவேற்று நிற்கின்றேன். இந்த உன்னதமான கல்வாரி பலியினை தொடக்கும் முகமாக எங்களுடைய மனநிலைகளை ஒருநிலைப்படுத்தி வழிபராக்குகளை தவிர்த்து தொடரவிருக்கின்ற கல்வாரி பலிதனில் பயபக்தியோடு இரண்டர கலந்திடுவோம். இன்றைய நன்னாளிலே தன்னுடைய 42வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நரோசன் என்னும் சகோதரனுக்காக மன்றாடுவோம். இவரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இவ்வளவு காலமும் பாதுகாத்து வந்த நன்றித்தனத்துக்கு இன்றைய திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். இவரையும் இவருடைய பெற்றோர் உறவுகள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றும், அத்தோடு இத்திருப்பலி இறந்த ஆத்துமாக்கள் திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படவிருக்கின்ற இறந்த ஆத்துமாக்களாவன சவரிமுத்து அந்தோணி, லோரன்ஸ் ஸ்டெலா இவர்கள் வாழ்ந்த காலத்தில் இவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நித்தியவான் வீட்டில் முடிவில்லாத வாழ்வை கொடுத்தருளும் படிக்கும் இத்திருப்பலியில் உருக்கமுடன் மன்றாடுவோம். தம் மக்களை அமைதியில் சந்திக்கவும் அவர்களுக்கு நிலைவாழ்வை வழங்கவும் ஆண்டவர் இதோ மாட்சியுடன் கீழே இறங்கி வருவார். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களை மன்னி மனம் பெறந்து எதற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். சகோதரர் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முடையவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே உமது வல்லமையோடு விரைந்து வாரும். எங்கள் பாவங்களை முன்னிட்டு நெருங்கி வரும் ஆபத்துக்கள் இருந்து உமது அருள் காவலால் பாதுகாக்க பெற்று நீர் அருளும் விடுதலையால் நாங்கள் மீட்பை காண்போமாக. எம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து. இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது: இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளமிகு தோட்டமாக மாறுமன்றோ, வளமிகு நிலம் காடாக ஆகிவிடுமன்றோ. அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டுச்சுருளின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் காருளில் இருந்தும் மையிருளில் இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர். கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமற் போவர். தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர். அவர்கள் ஒருவர் மேல் பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்றில் தீர்ப்பு வழங்குவோரை இடறச் செய்கின்றனர். பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர். ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரை பற்றி கூறுவது: இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி வெளிரி போவதும் இல்லை. அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர். நான் செய்யவிருக்கும் என் கைவேலை பாடுகளை காணும்போது யாக்கோபின் தூயவரை தூயவராக போற்றுவர். இஸ்ரேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர். தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர். முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலின் பல்லவியை பின்வருமாறு பாடுவோம். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் என் வாழ்நாளெல்லாம் குடியிருக்க வேண்டும். அவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோயிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு.
ஹalleluya 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 இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார் தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார் ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வசனங்கள் 27 தொடக்கம் 31 அக்காலத்தில் இயேசு தாம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சற்றுட்கார்வோம். என் ஆண்டவர் இயேசுவுக்குள் எனக்குள் பிரியம் உள்ளவர்களே, நானும் நீங்களும் திருவருகை காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய சிந்தனை பகிர்வை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் ஆண்டவருக்குரிய நாளில் பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும். அதேபோல் நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்ற வேளை இயேசுவை நம்பி பார்வையற்ற இருவர் பார்வை பெறுகின்றனர். இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இயேசுவின் மீது நம்பிக்கையோடு இருவர் வருகிறார்கள். இயேசு அந்த வழியால் செல்கிறார் என்று சொல்லி, இயேசுவே தாவீதின் மகன் எனக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்புகிறார்கள். அங்கே இருப்பவர்கள் இவர்களை அதட்டுகிறார்கள். ஒன்றுமே பேச வேண்டாம் என்று அதட்டி இவர்களை அமைதியாக இருக்கச் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் சத்தமாக குரல் எழுப்பி, தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கூறுகிறார்கள். இந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இயேசு என்கின்ற ஒரு மனிதர் இந்த சமூகத்திலே வந்திருக்கிறார். எங்களுக்கு பார்வை இல்லாவிட்டாலும் அவருடைய செயல்களும் அவர் ஆற்றிய அரும்பணி புதுமைகளும் எங்களுக்கு கண் காதுகளின் ஊடாக நாங்கள் கேட்டிருந்தோம். எனவே எங்களுக்கு பிறந்ததிலே இருந்து கண் பார்வையற்றவர்களாக இருக்கின்றோம். இயேசு என்னும் மனிதரை உரக்க கூப்பிட்டால் எங்களுக்கு அந்த பார்வை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இயேசுவிடம் வேண்டுகிறார்கள். இயேசுவும் என்னை நம்புகிறீர்களா என்று அவர்களிடம் கேட்கிறார். அவர்களும் நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி, நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் அவர்களுக்கு அந்த பார்வை பெற்றது. நானும் நீங்களும் பல வேளைகளில் இன்றைய காலகட்டத்தில், அதுவும் நவீன உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு இன்றைய காலகட்டம் ஒரு அச்சுறுத்தலின் காலகட்டமாகவும், என்ன எவ்வாறு எப்படி நடக்கும் என்று நானும் நீங்களும் தெரியாதவர்களாக வாழ்ந்தாலும் அன்னை காலமாக ஏற்பட்ட அனர்த்தத்தின் மூலம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்த நிலை வந்திருக்கும். நாங்கள் உயிரோடு இருப்போமா இல்லையா என்று நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் படைத்த கடவுள் எங்களை காப்பாற்றுவர் என்ற நம்பிக்கை இருக்கும். எனவே இன்று நற்செய்தி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறப்ப நாங்கள் எப்பொழுதும்
நாங்கள் கேட்கும் முன்னமே நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை இன்றைய புதுமையினூடாக எங்களுக்கு திட்ட தெளிவாக்கப்படுகிறது. பிரியம் உள்ளவர்களே, எனவே நாங்களும் கடவுள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், நம்பிக்கையில் நாங்கள் பார்வை பெற வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியும் முதலாம் வாசம் கொண்டு வருகின்ற சாராம்சமாக இருக்கிறது. எனவே நம்பிக்கையை நாங்கள் தொடர்ந்து இன்னும் பார்வை பெற்று எப்போது நம்பிக்கையின் திருப்பயணத்திலே நானே நீங்கள் நம்பிக்கையின் பயணிகளாக வாழ தொடர்கின்ற திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன். காணிக்கை பாடலில் பங்கெடுப்போம். கடவுளே உன் திருமுன்னை அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம் என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உவந்த காணிக்கையா என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உவந்த காணிக்கையா காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தாழ்மையான வேண்டுதல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வெல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இந்த வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படை நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படை அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தை மடித்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அண்டன் ரஞ்சித் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் உழந்தும் அழைத்து கொண்ட சபரிமுத்து அந்தோணி, லோரன்ஸ் டெலா எனும் அடியவர்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்க்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பங்கின் பாதுகாவலியாம் புனித கப்பலேந்தி அன்னை, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளைகளினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் முற்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்து கலைக்கப் பெற்ற ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கலந்திட வருகின்றோம் உயிரே, எந்த உறவே இருந்தேனில் கலந்திட வருகின்றோம். எந்த விழியே, எந்த நொழியே, எந்த விழியே, எந்த நொழியே, உன் கரத்தினில் எனக்கு தஞ்சம் கொஞ்சம் தா. எந்த உயிரே, எந்த உறவே இருந்தேனில் கலந்திட வருகின்றோம். எந்த உயிரே, எந்த உறவே இருந்தேனில் கலந்திட வருகின்றோம். தாழ்வுக்குரிய நம் உடலை மாற்றுக்குரிய தமது உடலின் சாயலாக ஒரு மாற்றம் முற்பெறும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்நோக்குவோம். நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்குரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை, மகன், இறையாவி உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எந்த நிறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவரும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.